Hi everyone, come on, let's get started with the 11th sum of ledger. So question another, show the direct ledger posting for the following transaction. ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஜேர்னல் என்ட்ரிலாம் கிடையாது, டைரெக்டாக நம்ம இப்போது எல்லாத்தையுமே லெட்ஜரில் போஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனாக பார்த்துடலாமா? இன்னொன்று, இப்போ நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரி எழுதிட்டு லெட்ஜர் போட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ரெஃபர் பண்ணி போடுறதுக்கு. பட் ஆனால் இப்போ டேரெக்டாகவே லெட்ஜரில் போடணும் அப்படின்னா நமக்கு வந்து ரெஃபரன்ஸ்க்கு ஏதாவது இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா நம்ம ஏதாவது ஒரு என்ட்ரி மிஸ் அவுட் பண்ணிடலாம். ஸோ நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா, நீங்கள் பழகுற வரைக்கும் முதல்ல ரஃப் சைடுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா நம்மளோட ஆன்சர் ஷீட்டில். ஸோ அந்த ரஃப் சைடில் வந்து நீங்கள் ஜேர்னல் என்ட்ரியை பென்சிலில் ஷார்ட் ஃபார்மாக எழுதிக்கோங்க. ஸோ அதை எழுதிட்டு அதை ரெஃபர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக லெட்ஜரில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நமக்கு எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் வராது. ஓகேவா? நீங்கள் பழகினதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக லெட்ஜரில் போஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. பிகாஸ் நீங்கள் அதில் ஃபெமிலியர் ஏறுவீங்க. இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, இப்போ தான் கற்றுக்குறீங்க. ஸோ என்ன பண்ணலாம்னா, அதில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும்போது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்படி நீங்கள் ஏதாவது வந்து டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நான் எப்பவுமே என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணும்போது, அதாவது பழகும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல ரஃப் காப்பியில் ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாத்தையுமே பென்சிலில் ஷார்ட் ஃபார்மாக எழுதிக்கோங்க. ஸோ தட் நமக்கு டைமும் ஓவராக கன்சியூம் ஆகாது. கடகடன்னு எழுதிட்டு அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், லெட்ஜரில் எழுத ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? இல்லையா நீங்கள் லெட்ஜர் எழுதுறீங்க அப்படின்னாலே சைடில் வந்து நீங்கள் சின்னதாக வந்து ஜேர்னல் என்ட்ரியை வந்து ஷார்ட் ஃபார்மாக எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் லெட்ஜர் என்ட்ரி வந்து எழுத ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாமா? June 1st, ராஜா commenced business with cash. ஸோ இப்போ இதுக்கு என்ன என்ட்ரி எழுதணும்? கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ராஜாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த கொஷனில் இருக்க எல்லா அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணி வச்சிடலாமா? அதுக்கப்புறம் லைனாக போட்டுகிட்டே வந்துடலாமா? ஸோ ஃபஸ்ட் என்ன இருக்குது இதில்? கேஷ் அக்கௌண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ராஜா கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குது. அடுத்தது என்னது? டிரான்சாக்ஷனில் சேல்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, கேஷ் அக்கௌண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தேர்டில் வந்து சேல்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, தேவி அக்கௌண்ட் இருக்குது. அதே மாதிரி வந்து இன்னொன்றில் என்ன இருக்குது? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இருக்குது, கேஷ் அக்கௌண்ட் இருக்குது. அடுத்தது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இருக்குது, சாந்தி அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், மொத்தம் எத்தனை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்? 6 அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணணும். கரெக்டாக? என்னென்னது? கேஷ் அக்கௌண்ட், ராஜா கேபிட்டல் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட், தேவி அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட், அதே மாதிரி சாந்தி அக்கௌண்ட். ஸோ மொத்தம் 6 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணிகிட்டே வந்துடலாமா? கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுங்க, அதுக்கு ஹெட்டிங் எழுதிடுங்க, அதே மாதிரி ஃபார்மேட் எழுதிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து ராஜா கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், அதே மாதிரி ஹெட்டிங் எழுதிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணி ஸ்பேஸ் விட்டுக்கிட்டே வாங்க. ஓகேவா? அந்த ஸ்பேஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் பார்க்கும்போது ஃபில் பண்ணிக்கிட்டே வந்துடலாம் சைமல்டேனியஸாக. ஓகேவா? ஸோ ஆன் June 1, ராஜா commenced பிஸ்னஸ் வித் கேஷ். இப்போ என்ன பண்ணணும், கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம்? கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ராஜாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் தானே. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ராஜாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 50,000 எழுதி வச்சா. இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், கேபிட்டல் அக்கௌண்ட்லேயே ஓப்பன் பண்ணி எழுதணும் இல்லையா, அதில் என்ன எழுதணும்? பை கேஷ்னு எழுதணும். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பை கேஷ் ஆன் June 1 பை கேஷ் 50,000 எழுதிட்டேன். அடுத்தது என்னது? on 6th சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ் 8,000. ஸோ இதுக்கு என்ன டிரான்சாக்ஷன்மா? கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் 8,000 எழுதியாச்சா. அதே மாதிரி சேல்ஸ்லேயே ஓப்பன் பண்ணி எழுதிக்கலாமா? ஸோ இப்போ எங்கள் சேல்ஸையும் ஓப்பன் பண்ணி அதே மாதிரி என்ன பண்ணியாச்சு? பை கேஷ்னு எழுதியாச்சு 8,000. ஆன் June 6 பை கேஷ் அக்கௌண்ட் 8,000 எழுதியாச்சு. ஓகேவா? அடுத்த டிரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருக்கு? ஆன் 1 minute. on 8th June சோல்டு குட்ஸ் டு தேவி ஆன் கிரெடிட். ஸோ இதுக்கு என்னம்மா நம்ம டிரான்சாக்ஷன் எழுதுவோம்? தேவி அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் எழுதுவோம் இல்லையா. ஸோ நம்ம இப்போ எங்கே என்ன எழுதணும்? தேவி அக்கௌண்ட் பை தேவி அக்கௌண்ட் 9,000 எழுதிக்கலாமா? அதே மாதிரி தேவி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்களில் என்ன எழுதணும்? டூ சேல்ஸ் அக்கௌண்ட் எழுதணும் இல்லையா. ஸோ டூ சேல்ஸ் அக்கௌண்ட் எழுதிட்டு அமௌண்ட் 9,000 எழுதியாச்சா. அடுத்த டிரான்சாக்ஷன் என்னது? ஆன் 15th June goods purchased for cash. ஸோ இதுக்கு என்னம்மா டிரான்சாக்ஷன்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். கரெக்டாக? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் நோட் பண்ணணும். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் என்ன எழுதணும்? டு கேஷ் அக்கௌண்ட் 4,000 எழுதியாச்சு. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? கேஷ் அக்கௌண்ட்லேயும் பை பர்ச்சேஸ்னு எழுதணும் இல்லையா, அது எழுதிடலாமா? ஸோ ஆன் June 15 பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 4,000 எழுதியாச்சு. அடுத்து என்ன டிரான்சாக்ஷன் இருக்குது? ஆன் 20th June குட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் சாந்தி ஆன் கிரெடிட். ஸோ இதுக்கு என்னது பண்ணுவோம்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சாந்தி அக்கௌண்ட் எழுதுவோம். இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாமா? ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சாந்தி அக்கௌண்ட் 5,000. அதே மாதிரி சாந்தி அக்கௌண்ட்லையும் எழுதணும் இல்லையா. ஸோ சாந்தி அக்கௌண்ட்டில் பை பர்ச்சேஸ் 5,000 எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் இப்போ எழுதியாச்சு. இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்? கேரி டவுன் அண்ட் ப்ராட் டவுன் பண்ணி டோட்டல் பண்ண போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சது வேலை.
ஸோ இப்போ இந்த சைடில் நான் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பேஜ் திருப்பிட்டதுனால நான் இங்கேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஸோ சாந்தி அக்கௌண்ட் என்ன பண்ணுறோம், இந்த பக்கம் பை பேலன்ஸ் 5000 எழுதியிருந்தோம் இல்லையா, ஐ மீன் பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 5000 எழுதியிருந்தோம் இல்லையா. ஸோ அதையே நம்ம இந்த சைடில் ஆப்போசிட் சைடில் கேரி டவுன் பண்ணணும். பிகாஸ் அந்த சைடில் எதுவுமே இல்லாததுனால நம்ம டேலி பண்ணுறதுக்காக கேரி டவுன் பண்ணுவோம். ஸோ June 30 டு பேலன்ஸ் கேரி டவுன் 5000 எழுதி ரெண்டு சைட்லையுமே டேலி பண்ணிட்டேன். இப்போ கேரி டவுன் பண்ண வேலையை என்ன பண்ணுவோம், ப்ராட் டவுன் பண்ணுவோம். ஸோ அது நெக்ஸ்ட் மந்த், அதாவது July 1 டேட் போட்டு பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 5000 எழுதியாச்சு. அதே மாதிரி இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுமே க்ளோஸ் பண்ணிக்கலாமா. இந்த சைடில் ரெண்டு என்ட்ரி எழுதணும் இல்லையா. ஸோ 4000 5000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 9000. இந்த சைடில் எதுவுமே இல்லாத நம்ம என்ன பண்ணுவோம், கேரி டவுன் பண்ணுவோம். ஸோ June 30 பை பேலன்ஸ் கேரி டவுன் 9000 எழுதியாச்சு. இப்போ ரெண்டு சைட்லையுமே டேலி பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், கேரி டவுன் பண்ண வேல்யூவை ப்ராட் டவுன் பண்ணணும். ஸோ July 1 டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 9000 எழுதியாச்சு. அதேமாரி தேவி அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிக்கலாமா. தேவி அக்கௌண்ட்டில் என்ன பார்த்தோம், ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் தான் பார்த்தோம், அதாவது 2 சேல்ஸ் மட்டும்தான் பார்த்தோம். ஸோ இந்த சைடில் எதுவுமே இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மந்தோட லாஸ்ட் டேட் போட்டு கேரி டவுன் பண்ணுவோம். ஸோ June 30 பை பேலன்ஸ் கேரி டவுன் 9000 பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டேலி பண்ணதுக்கப்புறமா கேரி டவுன் பண்ண வேல்யூவை இங்கே ப்ராட் டவுன் பண்ணணும். ஸோ டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 9000 நெக்ஸ்ட் மந்தோட டேட் போட்டு கொண்டு வந்தாச்சு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம், சேல்ஸ் அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிக்கலாமா. ஸோ இங்கே சேல்ஸ் அக்கௌண்ட்லேயும் அதே மாதிரி நம்ம ரெண்டு டிரான்சாக்ஷன் பார்த்தோம். ஸோ 8000 ஒன்று 9000 ஒன்று ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் வி வில் கெட் 17000. இந்த சைடில் எதுவுமே இல்லாதனால நம்ம என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் கேரி டவுன் பண்ணி 17000 கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், கேரி டவுன் பண்ண வேல்யூவை நெக்ஸ்ட் மந்த்துக்கு ப்ராட் டவுன் பண்ணுவோம். ஸோ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 17000 எழுதணும். வெயிட் 17000. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ரெண்டு சைட்லையுமே டோட்டல் ஆனதுக்கப்புறமா அடுத்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம் அதே மாதிரி. ஸோ இப்போ இங்கே வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாமா. கேபிட்டலில் ஒன்று தான் பார்த்தோம், பை கேஷ் அக்கௌண்ட் தான் பார்த்தோம் கரெக்டாக. ஸோ இந்த சைடில் எதுவுமே இல்லாத நம்ம என்ன பண்ணுவோம், டூ பேலன்ஸ் கேரி டவுன் 50000 எழுதியாச்சு. ரெண்டு சைட்லையுமே வந்து டேலி பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், கேரி டவுன் பண்ண வேல்யூவை நம்ம ப்ராட் டவுன் பண்ணுவோம். ஸோ July 1 பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் எழுதியாச்சு, 50000 எழுதியாச்சு. அடுத்தது அதே மாதிரி நம்ம இப்போ கேஷ் அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். கேஷ் அக்கௌண்ட்டில் இந்த சைடில் என்னென்ன பார்த்தோம், 50000 8000 பார்த்தோம். ஸோ டோட்டலாக 58000. அந்த சைடில் எவ்வளோ பார்த்தோம், 4000 மட்டும்தான் பார்த்தோம். ஸோ 58ல் 4 போயிடுச்சுன்னா எவ்வளவுமா, 54000. ஸோ அந்த 54000 தான் நம்மளோட கேரி டவுன் வேல்யூ. ஸோ பை பேலன்ஸ் கேரி டவுன் 54000 எழுதியாச்சு அந்த மந்தோட லாஸ்ட் டேட் போட்டு. ரெண்டு சைடுமே டேலி ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த கேரி டவுன் பண்ண வேல்யூவை ப்ராட் டவுன் பண்ணணும். ஸோ டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 54000 கொண்டு வந்தாச்சு நெக்ஸ்ட் மந்த்துக்கு. ஓகேவா. ஸோ இவ்வளோதாம்மா நம்ம கடகடன்ட்டு என்ன பண்ணிட்டோம், இப்போது லெட்ஜர் அக்கௌண்ட்டில் எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், முதல்ல ஒவ்வொன்றும் என்னென்ன அக்கௌண்ட்டுன்னு பார்த்துக்கணும். பார்த்ததுக்கப்புறமா அது எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி ஸ்பேஸ் விட்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஜேர்னல் என்ட்ரியை வந்து நம்ம ஷார்ட் ஃபார்மாக வந்து ரஃபாக வந்து பென்சில் எழுதிக்கலாம். எழுதிட்டு அதை ரெஃபர் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், லெட்ஜரில் டேரெக்டாக போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ண மாட்டோம், டைமும் அந்த அளவுக்கு கன்சியூமும் ஆகாது. ஓகேவா. ஸோ இப்படி பண்ணனால தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ கடகடன் எல்லா அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணி க்ளோஸும் பண்ணியாச்சு. ஸோ இதோட 11th சம்மும் முடியுது, அதாவது லெட்ஜரோட லாஸ்ட் எக்ஸசைஸ் சம்மும் முடியுது. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு நான் மற்ற சம்ஸையுமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வேணால் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க, செக்கும் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ we will see next chapter. Thanks for watching.